ஹலோ கைஸ், காக்னிசென்ட்டில் பார்த்தீங்கன்னா மெகா ஓப்பனிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 2025 பாஸ் அவுட்டாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் ரோல் என்ன, ஸோ இதுக்கு எவ்வளோ சேலரி அவங்க கோட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணாமல் ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இன்ஜினியர் ட்ரெயினி ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓப்பனிங் எடுக்கிறாங்க. 2024 பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13th October 2024 நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 13th Octoberக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறது தான் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான ஜாப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் தான், கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிடிசியாக 4 lakh per annum வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை நீங்கள் வேறு ஸ்டேட்டாக இருந்தால் கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெங்களூரோ சென்னையில் எங்கே போஸ்டிங் போகிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 2024 பாஸ் அவுட் தான், பிஇ பிடெக் தான் வந்துட்டு எனி பிரான்ச். அந்த பிஇ பிடெக்கில் நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அகாடமிக்ஸில் மினிமம் 50% இருந்திருக்கணும். 10th 12th டிப்ளமாவாக இருந்தாலும் சரி, யூஜி அண்ட் பிஜி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டிங் ஏரியா இல்லாமல் இருக்கணும். மினிமம் 50% பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அகாடமிக்ஸில் வந்துட்டு ஸ்கோர் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் மெயின் க்ரைட்டீரியா வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் டு ரீலோகேட் எனிவேர் இன் இந்தியா இன் எனி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஜாப் அலோகேட் பண்ணாலுமே நீங்கள் ரீலோகேட் ஆகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இங்கே சிலது கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வில் பி ஷேர்டு, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட் த பிலோ மென்ஷன் டாக்குமெண்ட் வை ரிஜிஸ்டரிங். நீங்கள் வந்து இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பேஜாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு ஹை ரெசல்யூஷன், ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு சில க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து டார்க் கலரில் இல்லாமல் லைட் கலராக இருந்தால் பெட்டர்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூ என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் காலேஜ் ஐடி கார்டு அண்ட் ஸ்கூல் காலேஜ் யூஜி மார்க் ஷீட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட எல்லா அகாடமிக் டாக்குமெண்ட்ஸும் அண்ட் மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட காலேஜ் ஐடி கார்டு இருந்தால் நீங்கள் காலேஜ் ஐடி கார்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்போது ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகி ஆன்போர்டிங் ப்ராசஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் ரொம்பவே மஸ்ட்டு. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃப்ரெஷராக தான் உங்களை அவங்க எடுத்துப்பாங்க. எந்த ஒரு ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ செலக்டட் யூ வில் ஜாயின் எஸ் அ ஃப்ரெஷர் அஸ் நோ ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கன்சிடர்ட் அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் செலக்ட் ஆனால் கூட ஃப்ரெஷராக தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்களே தவிர்த்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே இது வந்து எந்த ஃபீஸுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ராசஸ் தான். அண்ட் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட மெயில் அட்ரஸ் காட்டும். அந்த மெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு போங்க.
ஓகே, நான் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நாட் எலிஜிபிள்னு காட்டுது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஜாப் ப்ரொஃபைல்னு காட்டுது. எதனால் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஃபிக்ஸ் ஆகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் கிடையாது, என்னோடய ஸ்ட்ரீமே வேறு. நான் வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் நான் செட் ஆக மாட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி ஜாப் ப்ரொஃபைல்னு காட்டிடுது. ஒரு வேளை உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் செட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும், இல்லைனா எதுவுமே உங்களுக்கு வராது. சரிங்களா, இந்த மாதிரி வராது. அண்ட் நீங்கள் வந்து இங்கேயே வந்து ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹையரிங் ஒர்க் ஃப்ளோ எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் பண்ணிட்ட பிறகு உங்கள் அப்ளிகேஷன் வந்து அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அண்டு வென்யூ என்னன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு மெயிலில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரவுண்டு வைப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் ரவுண்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அதுலேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா லாஸ்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஹையரிங் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இதை பாருங்கள், மேஜர் எலிஜிபிலிட்டி என்னென்னா ஜாப் ப்ரொஃபைல் நாட் ஓப்பன் ஃபார் த மேஜர் அக்கௌண்டிங் சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் பேக்ரவுண்டு இருந்து வரவங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அண்ட் எந்த விதமான ஸ்டாண்டிங் ஏரியாஸும் கிடையாது. இந்த ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா முழுக்க இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் படித்த அவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா அகாடமிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ஆவது நீங்கள் வந்து மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காக்னிசன்ட்டுங்கிறது ஒரு நல்ல கம்பெனி. ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் ரிலேட்டடான வேணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலர் பேசிஸில் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஸ்க்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் தீபக்.